அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி வாழ்நாளில் அவர்கள் மரணிக்கிற வரையிலும் அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்களே, 100 தடவை நான் அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய முன்னோர்களை அழைத்து பாவ மன்னிப்பு தேடவில்லை, அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஆனால் இங்க என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பாவ மன்னிப்பை மட்டும் இவர்கள் தேடவில்லை, வறுமையை போக்குங்கள் என்று அழைத்து பிரார்த்திக்கிறார்கள். நீங்கள் தான் எங்கள் நோயை குணப்படுத்தணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி, நோய்களை நீக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் ஓதுறாங்க. நபியே நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் சத்தியம் இடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையே மீறி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு எவர் மீதும் சத்தியம் செய்யாதீங்க. ஆனா இங்க என்ன வருது? நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லி உங்கள் மீதே நான் சத்தியம் இடுகிறேன். அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் நம்புதாளை கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இணை வைப்பிற்கு எதிரான மாபெரும் மார்க்க விளக்க கூட்டம் நிகழ்ச்சியிலே இங்கு பெருந்திரளாக குழுமியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே முஸ்லிம்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களின் நிலை எவ்வாறு இருந்தது, அதற்கு பிறகு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை, இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து அதன் மூலமாக இந்த சமுதாயத்திலே பல்வேறு படிப்பினைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே, குறிப்பாக இன்றைக்கு ஷிர்க் என்று சொல்லக்கூடிய நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய இணை வைப்பு போன்ற காரியங்களிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் முஸ்லிம்கள் அன்று எவ்வாறு இருந்தார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது பகுதிகளில் இஸ்லாமியர்களுடைய நிலை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சிறிது அலசிவிட்டு அன்றைய காலத்திற்கும் இன்றைய காலத்திற்கும் உள்ள அந்த வேறுபாட்டையும் ஒப்பிடுதலையும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் முஸ்லிம்களில் ஒரு சாரார் தர்கா வழிபாடு என்றும் தகடு தாயத்து என்றும் மௌலீது என்றும் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்ற சகுனம் பார்க்கக்கூடியவர்களாகவும் பில்லி சூனியம் ஏவல் என்ற நம்பிக்கையில் மூழ்கி திளைப்பவர்களாகவும் ஜோசியம் போன்ற பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடக்கக்கூடியவர்களாகவும் இருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தால் தர்கா வழிபாடு என்பது ஷிர்க், தகடு தாயத் என்பது ஷிர்க், மௌலித் என்பது வழிகேடு ஷிர்க் என்று இது போன்ற ஷிர்கான காரியங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஏகத்துவவாதிகள் மறுபுறம். இது ஒவ்வொரு பகுதிகளிலும் இன்றைக்கு இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கிடைப்பட்ட அளவுக்கு அதே நேரத்தில் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் நாம் வாழக்கூடிய பகுதிகளிலேயே. என்ன சாரார்? தர்காக்கு போகக்கூடாது என்பது ஷிர்க், சரிதான், நீங்க சொல்றது கரெக்ட். தகடு தாயத்து கட்டக்கூடாது என்பது ஷிர்க், கரெக்ட் தான். மௌலிது ஓதக்கூடாது, அது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, அது ஷிர்க் என்கிறீர்கள், அதுவும் சரிதான். வேற என்ன தப்புன்னு சொல்ல வர்றிய? அந்த மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்வதெல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள், அது எல்லாம் கரெக்ட். ஆனால் இதுவெல்லாம் நீங்கள் ஷிர்க் என்று மக்களிடத்திலே போய் சொல்லாதீர்கள். அப்படி சொன்னீர்கள் என்றால் இதனால் சமுதாயத்தில் பல பிளவுகள் ஏற்படுகிறது, பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ஒற்றுமை சீர்குலைகிறது. முஸ்லிம்கள் அடிச்சுக்கிறலாமா? முஸ்லிம்களுக்குள்ள பிரிவினை இருக்கலாமா?
நம்மெல்லாம் எப்படிப்பட்ட சமுதாயம், மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய சமுதாயம் இல்லையா? நமக்குள்ள இத்தனை பிளவுகள் தேவையா, இத்தனை இயக்கங்கள் தேவையா என்று நடுநிலை பேசக்கூடிய, ஒற்றுமையை விரும்பக்கூடிய இன்னொரு சாரார். இப்ப இந்த தருணத்தில் இப்ப ஷிர்கை பற்றி இதற்கு முன்பாக பட்டிமன்றத்தில் உங்களுக்கு விரிவாக பேசப்பட்டிருக்கும். ஷிர்கு என்பது எவ்வளவு பெரிய வழிகேடு என்பதை, ஏகத்துவத்தினுடைய உன்னதத்தை உங்களுக்கு அதன் மூலமாக புரிய வைத்திருப்பார்கள். ஆனால் இதில் புரிய வைக்க வேண்டிய இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இதுவும் கூடும் அதுவும் கூடும், நீங்கள் சொல்வதும் சரிதான் அவர்கள் சொல்வதும் சரிதான் என்று சொல்லிக்கொண்டு நடுநிலை வேடம் போடக்கூடியவர்கள், நடுநிலைவாதிகள் என்று தங்களை தாங்களே சொல்ல கொள்ளக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் சில செய்திகளை இந்த இடத்திலே சொல்ல வேண்டியிருக்கிறது. பேசப்பட்டிருக்கிற நேரத்தில் சில பேச்சுக்கள் கூட ஓடி இருக்கலாம். எப்படி பாருங்கள், நம்ம நாடு போகக்கூடிய நிலை எப்படி இருக்குது, முஸ்லிம்கள் எப்படி பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க என்னன்னா இவ்வளவு கூட்டத்தை திரட்டி ஆலிம்சாமார்களை போட்டு திட்டுறாங்களே, ஆலிம்களை திட்டினார்களா, இல்ல ஆலிம்கள்னால் இந்த சமுதாயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது, இந்த சமுதாய மக்கள் சிந்திக்க வேண்டுமே என்ற மிகப்பெரிய ஒரு கவலையோடு நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கூட எப்படி ஒரே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களால் பல்வேறு விதமான இன்னல்கள் இஸ்லாமியர்களுக்கு நம்ம நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இறுதியாக முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்துகள் பறிக்கப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது. இது போன்ற தருணத்திலே இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து பேச வேண்டிய இவர்கள், இதற்கு எதிராக முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்று திரட்ட வேண்டிய இவர்கள் இன்றைக்கு தேவையில்லாம தர்காவை பத்தியும், தாயத்தை பத்தியும், மௌலுத பத்தியும், இந்த ஆலிம்களை பத்தியும் இதையெல்லாம் போட்டு பேசுறாங்களே, இது தேவையா என்று நினைக்கக்கூடிய பேசக்கூடிய மக்களும் இன்றைக்கு இருப்பார்கள், பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த இடத்திலே முதலில் ஒரு அடிப்படையான செய்திகளை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த பாதிப்பிற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த சமுதாய பேரியக்கம் குரல் கொடுக்காமல் அநீதியை பார்த்து வாய்மூடி மௌனமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்று நினைத்து விட்டீர்களா? இன்றைக்கு முஸ்லிம்கள் எந்த மூலையிலே பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக இந்த தௌஹீத் ஜமாத் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஜமாத் எந்த நேரத்தில் எதை எதிர்க்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏன்? அதுவெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு என்பதில் எந்த சந்தேகமும் அல்ல. வக்ஃப் திருத்த சட்டமாக இருக்கட்டும், குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும், இன்னும் பிற முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிப்பதற்காக தொடர்ச்சியாக இந்த ஆளுங்கட்சியினரால் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கட்டும், இதுவெல்லாம் முஸ்லிம்களுக்கு கவலை தரக்கூடிய விஷயம்தான். இதனால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, யாருக்கும் சந்தேகம் இல்லை. அதற்காக இஸ்லாமிய சமுதாயம் ஒன்று திரண்டு போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த துன்பங்கள் இருக்கிறதே, இந்த துன்பங்களை எல்லாம் பெரிய துன்பம் எது தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் பரக்கூடிய இந்த வேதனைகளை எல்லாம் விட, இந்த அடக்குமுறைகளை எல்லாம் விட, இந்த உரிமை பறிப்புகள் அனைத்தையும் விட மிகப்பெரிய துன்பம் எது? இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய பாடம் எது? மறந்து விட்டீர்களா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்கள் அனைவர்களையும்
மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த குடும்பத்தார்கள் அனைவர்களையும் ஒன்று திரட்டி சஃபா என்ற அந்த குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு மக்களுக்கு முதலாக ஏகத்துவத்தை சொன்ன அந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அன்றைக்கு அந்த ஜாகிலியத்து மக்கள் எப்படி இருந்தார்கள்? ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்கிறோமே, அந்த மக்கள் தீமைகளில் மூழ்கி கிடந்த மக்கள், இணை வைப்பிலே மூழ்கி கிடந்த மக்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களிடத்திலே அல்லாஹுடைய தூதர் முதலாக ஏகத்துவத்தை எப்போது சொன்னார்கள்? அவர்களுக்கு வகை அறிவிக்கப்பட்ட பிறகு அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், மக்களே, நான் உங்களிடத்திலே இந்த குன்றிற்கு பின்னால் ஆயுதம் ஏந்திய ஒரு குதிரை படை உங்களை தாக்க வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, முகமது அவர்களே, நாங்க என்ன 1 வருஷம் 2 வருஷமா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், 40 ஆண்டு காலம் எங்களோடு நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், நீங்க பொய் சொல்லி நாங்க பார்த்ததில்லை, நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் சொன்னால் கண்டிப்பா அதை நம்புவோம் அந்த மக்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை காத்திருக்கிறது. இந்த ஆயுதம் ஏந்திய படை வந்து தாக்க வந்த அது வேதனை தான். இந்த வேதனையெல்லாம் விட, இந்த துன்பத்தை எல்லாம் விட மிகப்பெரிய துன்பம் எது தெரியுமா? அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்கு பதிலாக இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒருவர் செய்வதன் மூலமாக இறைவன் நரகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த வேதனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஏக இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவத்தை முதலாக அந்த மக்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். அப்படி சொல்லுகின்ற போது அந்த மக்கள் சிந்தித்தார்களா? எல்லாரும் அப்படி மலர் தூவி அப்படி மகிழ்ந்தார்களா? புகழ்ந்தார்களா? எடுத்து சொன்ன உடனேயே எதிர்ப்பு தான். இப்ப கூட இந்த கூட்டத்தில் இவ்வளவு குர்ஆன் ஹதீஸ்கள் முன்மொழியப்பட்டு இந்த ஷிர்க்குக்கு எதிரான பல வாதங்கள் எடுத்துரைக்கப்பட்டும் கூட அதை சிந்திக்கிறது கிடையாது. சில நபர்கள் உடனடியாக என்ன செஞ்சிருவாங்க? ஆமா, இவங்களுக்கு வேலையே இல்லை, நஜாத்துக்காரங்க, எப்ப பார்த்தாலும் தர்கா கூடாது, கந்திரி கூடாது, சந்தன கூடு கூடாது, வெடி கூடாது, ஆட்டம் பாட்டம் கூடாது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குழப்பவாதிகள், வழிகேடர்கள், நஜாத்துக்காரர்கள், என்னென்ன வாயில வருதோ திட்டக்கூடியவர்கள் இருப்பார்கள். இந்த மாதிரி இதைவிட மேலாக தன்னுடைய உறவு சொந்த பந்தங்கள் குளிர் வைக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து எதிர்ப்பை தான் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாக சந்தித்தார்கள். உடனடியாக யாரும் ஆதரவு குரல் கொடுக்கவில்லை. இதுக்குத்தான் எங்களை கூப்பிட்டியா? இதுக்காக தான் எங்களை அழைச்சியா? இப்படி இதுக்குதான் நீ எங்களை சொல்வதற்கு கூப்பிட்டு இருந்தால் நீ நாசமா போ என்று சபிக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தந்தையுடன் பிறந்த சகோதரனாக இருந்த அபூ லஹப் அல்லாஹ்வுடைய தூதரை சாபமிட்டானே. இந்த வரலாறை நாம் மறந்து விட்டோமா? இரத்த உறவாக இருந்தாலும், தன்னுடைய நெருக்கமான உறவினராக இருந்தாலும், சத்தியத்தை சொன்ன ஒரே காரணத்தினால், சத்தியத்தை சொன்ன அடுத்த வினாடியே தன்னுடைய உறவினராக இருந்த அபூ லஹபுடைய எதிர்ப்பு வந்தது என்றால் நம்மெல்லாம் எம்மாத்திரம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த பிரச்சாரத்தை நாம் செய்வதற்குரிய ஒரே காரணம் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், அடக்குமுறைகள், துன்பங்கள், இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? நரக வேதனை. அந்த நரகத்தில், நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய காரியம்தான் ஷிர்க் என்ற இணை வைப்பு. ஷிர்க் என்ற இணை வைப்பு இருக்கிறதே, அது சாதாரண பாவம் அல்ல. இஸ்லாத்துல பல விஷயங்கள் நமக்கு ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது இந்த சபையில் இருக்கக்கூடியவர்களை விடுங்க, இந்த உரையை ஆங்காங்க இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறோம். உங்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் ஒரு ஓரமா தூக்கி வைத்துட்டு நடுநிலையோடு இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க சொல்றதுல யாரையாவது திட்டுகிறார்களா, அல்லது உண்மையிலே குர்ஆன் ஹதீஸை சொல்கிறார்களா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார்களா என்பதை கொஞ்சம் நடுநிலையோடு சிந்தித்து பாருங்கள். இப்ப நாங்கள் இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்கிறோம். ஏன் அவ்வாறு சொல்கிறோம்? இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏராளமான விஷயங்களை ஹராம் என்று அமைத்து தந்திருக்கிறான்.
திருமறை குர்ஆன்லயே ஹராம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, யாராவது முஸ்லிம்கள் பன்றி இறைச்சி சாப்பிடுவோமா? என்னதான் உங்களுக்கு அதை மசாலா தடவி ருசியாக மெருகூட்டி என்ன அப்படி உங்களுக்கு வாசனை கமகமண்டு கொண்டு வந்து இதான் பன்றி இறைச்சின்னு சொன்னா அதை யாராவது சாப்பிடுவார்களா? முஸ்லிம்கள் யாராவது முதல்ல அது வார்த்தையிலே சொல்ல மாட்டோம். சில பேரை பார்த்தா பன்றின்னு சொல்லாத ஹின்சின்னு சொல்லு அப்படிங்குவாங்க. ஏன்? அந்த அளவுக்கு வெறுப்போமா இல்லையா? ஏன்? இது இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் இதை ஹராமாக்கி இருக்கிறான். இது ஒரு நஜீஸ், இதை நான் சாப்பிடக்கூடாது. விளங்கி வைத்திருக்கிறோமா இல்லையா? மதுபானம் என்பது ஹலால் என்று எந்த ஒரு முஸ்லிமா சொல்லுவாரா? மதுபானம் என்பது ஹராம். அதை செய்தால் இந்த உலகத்திலும் கேடு, அந்த மதுபானத்தை அருந்துபவர்களுக்கு மறுமையிலும் கேடு. எந்த சந்தேகம் கிடையாது. போதை வஸ்துகளாக இருக்கக்கூடிய எல்லாமே ஹராம் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அப்ப இது போன்ற பன்றி இறைச்சி, மதுபானம், இன்னும் பிற போதை பொருட்கள், என்ன மாதிரியான ஹராமான காரியங்களாக இருக்கிறதோ இது எல்லாமே ஒருவர் செய்தால் அவருக்கு மறுமையிலே கடும் வேதனை இருக்கிறது, நரக வேதனை இருக்கிறது என்பதை விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லவா? இதையெல்லாம் விட ஒரு பெரிய தீமைதான் ஷிர்க் என்பது. ஷிர்க்குங்கிற இணை வைப்புங்கிற பாவம் இருக்குதே, அது என்னங்கிறது பத்தி உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் தெளிவாக, இன்னும் உங்களுடைய ஆள் மனதிலே பதிவு வைப்பதற்காக சொல்லிக் கொள்கிறோம். மதுபானத்தை விட, பன்றியுடைய இறைச்சியை விட, கஞ்சா, அபீன், ஹெராயின் போன்ற போதை பொருட்களை விட மிக பெரிய கொடியது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் என்ற அந்த பாவம். ஏன்? மற்ற பாவத்தை செய்த நிலையில் ஒரு முஸ்லிமாக இருந்து ஒருவன் மற்ற பாவத்தை செய்த நிலையில் மரணித்தால் அவன் பாவம் செய்த அளவிற்கு தான் நரகத்தில் வேதனையை சுவைப்பான். அதற்கும் ஒரு முஸ்லிம் விரும்பிவிடக் கூடாது. ஒரு வினாடி வேதனையை கூட ஒரு முஸ்லிம் ஆசைப்பட்டு விடக் கூடாது. ஏனென்றால் அதனுடைய வேதனை என்பது மிக கொடுமையானது. ஆனாலும் அவனுக்கு நிரந்தரமாக அதில் இருக்க மாட்டான். அந்த பாவத்துக்கு ஏற்ப நரகத்தில் புரட்டி எடுக்கப்படுவான். ஆனால் இணை வைப்பு என்ற ஒரு பாவத்தில் ஒருத்தன் விழுந்துட்டான் சொன்னா அதே நிலையிலே ஒருவன் தௌபா செய்யாமல் திருந்தாமல் அதே நிலையில் மரணித்து விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயம் சூரத்து நிசா 48வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் சொல்றான். ஷிர்க் வைத்த நிலையிலே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யாமல் ஒருத்தன் அதே நிலையிலே மௌத்தாகி விட்டால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அதற்கு கீழ்நிலை உள்ள பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். மற்ற பாவத்தை கூட நான் நாடுனா மன்னிச்சிருவோம்பா, ஆனா ஷிர்க் வைத்து விட்டால் அதே நிலையில் மௌத்தாகி விட்டால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அவனுக்கு நிரந்தரமாக நரகத்திலே கிடப்பார்கள். வமை யுஷ்ரிகு பில்லாஹ், நாம் சொல்லக்கூடிய இந்த வசனம் எல்லாம் ஏதோ ஒரு புத்தகத்தில் உள்ள வாசகம் அல்ல, ஏதோ மந்திர புத்தகத்தில் சடங்காக அனுப்பப்பட்ட புத்தகத்தின் வாசகம் அல்ல. அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய வசனம் இது. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமை யுஷ்ரிகு பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றானோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான்ங்கிறான். அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது. அப்படிப்பட்ட நிரந்தர நரகத்திலே தள்ளக்கூடிய மிக மாபாதக மிகப்பெரிய ஒரு பாவம் தான் அந்த ஷிர்க். இந்த ஷிர்க்கை செய்து அகல பாதாளத்தில் விழுந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்வதற்குத்தான் இந்த கூட்டம். இங்க யாரையும் திட்டுவதற்காக, யாரையும் வேண்டுமென்றே விமர்சிப்பதற்காக, யாருடைய மனதையும் காயப்படுத்துவதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை. இதை நாங்கள் முழு மனதோடு இந்த இடத்திலே தெளிவாக பதிவு செய்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்ப இந்த இடத்துல என்ன செய்வாங்க, சிலர் வாதம் வைப்பாங்க. என்னன்னா, இப்ப நம்ம பயான் பண்ணிட்டு போயிடுவோம், நாளைக்கு பிரசங்கம் நடக்கும். பயானுங்கிற பேர்ல ஜிப்பாக்களையும் தலப்பாக்களையும் பெரிய தாடியும் வைத்துக்கொண்டு சிலர் வருவார்கள். வந்து சொல்லுவார்கள், மக்களே இவர்கள் எல்லாம் ஷிர்க் ஷிர்க் என்கிறார்கள்.
தர்கா வழிபாடு ஷிர்காம், தாயத்து ஷிர்காம், மௌலூது ஷிர்காம், இதில் ஷிர்க் எதுவும் இல்லை, ஷிர்க்கும் இல்லை முறுக்கும் இல்லை அப்படிங்குவார்கள். அது மாதிரி சிலர் வருவார்கள். என்ன ஷிர்க் இல்லையா? நாங்கள் அவுலியாக்களை, இறந்து போன அடியார்களிடத்திலே தர்காவிற்கு சென்று அவர்களை வணங்குகிறோம் என்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறோம் என்கிறார்கள். நாங்கள் அவங்களை அல்லாண்டு சொல்லலையே. யாராவது இங்க இருக்கக்கூடியவர்கள் நாகூர் ஆண்டவரை அல்லாஹ் என்று சொல்லீர்களா? ஒன்ன சொல்லுவாங்க கூட்டம்லாம், இல்லை. முஹையதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை அல்லாஹ் என்று நம்ம யாராவது அழைத்தோமா? நாம யாராவது அப்படி சொன்னோமா? இல்லை. ஷாகுல் ஹமீது பாதுஷா அவர்களை, ஏர்வாடி சையத் இப்ராஹிம் ஷா அவர்களை, அல்லது பல்லா கோலி உள்ளாங்கிறாங்களே அவர்களை, கோட்டப்பட்ட ராவுத்தர் அப்பா அவர்களை நாங்கள் அல்லாஹ் என்று அழைத்தோமா? கடவுளாக நாங்கள் வர்ணித்தோமா? இல்லை. அப்ப நான் நாங்களும் அல்லாஹ் ஒருத்தன் தானங்க ஏற்றிருக்கிறோம், எங்களையே நீங்க முஷ்ரிக் என்கிறீர்கள், ஷிர்க் வைத்து விட்டோம் என்கிறீர்கள் என்றெல்லாம் என்ன செய்வாங்க? மக்களை அப்படி தூண்டி விடுவாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஒரு பதிவு செய்து கொள்கிறோம். இணை வைப்பு என்றால் என்னவென்று முதலிலே ஆலிம்களுக்கு தெரியவில்லை. ஷிர்க் என்றால் என்னவென்று மக்கள்கிட்ட சொல்றாங்க தெரியுமா? இறைவனை போன்று, அல்லாஹ்வை போன்று இன்னும் சில கடவுள்கள் இருப்பதாக சொல்வதுதான் ஷிர்க் என்று மக்களிடத்திலே சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை போன்று இன்னும் சில அல்லாஹ் இருக்கிறான், பல கடவுள்கள் இருக்கிறார்கள், அவர்களை சிலை வைத்து வணங்குவது, இதுதான் ஷிர்க். நாங்க நாகூர் தர்காவுல போய் சிலை வைத்திருக்கிறோமா? நாங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் ஷா அவர்களுக்கு ஏர்வாடி தர்காவுல சிலை வைத்திருக்கிறோமா? கோட்டப்பண்ண ராவுத்தரப்பாவுக்கு சிலை வைத்திருக்கிறோமா? அங்கே சிலைகளை வைத்து வணங்கவில்லை. அப்ப எங்களை எப்படி நீங்கள் பார்த்து முஷ்ரிக் என்று அழைக்கலாம், ஷிர்க் வைத்து விட்டோம் என்று சொல்லலாம் என்றெல்லாம் கேட்பாங்க. இப்ப இந்த இடத்திலே ஒரு சின்ன நிகழ்வை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அன்றைக்குள்ள முஸ்லிம்கள் என்று சொன்னமே சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஜாகிலியத்து மக்களாக இருந்தார்கள், ஐயாமுல் ஜாகிலியா. அவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்று வரலாற்றை புரட்டி பார்த்த ஒவ்வொருவர்களுக்கும் தெரியும். கஅபத்துல்லா, இன்னைக்கு கஅபா இருக்கிறதே மக்காவுல, அந்த கஅபாவை சுற்றி 360க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து வணங்கினார்கள். சிலைகளை வைத்து வணங்கியது எல்லாம், அந்த சிலைகள் எல்லாம் யார்? அல்லாஹ் என்று சொல்லி வணங்கினாங்களா? கிடையாது. அவர்கள் தங்களுடைய மூதாதையர்களாக நினைத்துக் கொண்ட லாத்து, உஸ்ஸா, மனாத் என்று சொன்ன சில நல்ல மனிதர்களுக்கு சிலை வைத்து அங்கே வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். 1-2 சிலை அல்ல, 300க்கும் மேற்பட்ட சிலைனா ஒரு நாளைக்கு ஒரு சிலை வச்சு வணங்கியிருப்பாங்க போல. அந்த மாதிரி பல சிலைகளை வைத்து வணங்கினார்கள். அதுல இப்ராஹிம் நபிக்கு சிலை, இப்ராஹிம் நபியை தான் அவங்க பெரிய ஒரு தங்களுடைய அவர்களுடைய வழியிலே வந்த தலைமுறையாக, இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை தான் நாங்கள் பின்பற்றோம் என்று மார்தட்டி கொண்டிருந்த சமுதாயம் அது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு ஒரு சிலை வைத்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்கள். இவர்களிடத்தில் எல்லாம் சிலை வைத்திருந்தாலும் இவர்களை அல்லாஹ் என்று சொன்னார்களா? இல்ல. இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அவங்க நம்பிக்கை எப்படி இருந்தது? அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், நம்மளை படைச்சது ஒருத்தன் தாங்கிற நம்பிக்கையில தான் மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு தெரியலையா உங்களுக்கு? வானத்திலிருந்து மலையை பொழிவிப்பவன் யான் என்று, யார் வானத்திலிருந்து மலையை பொழிவிக்கிறான் என்று அந்த மக்காவில் வாழ்ந்த அபூஜஹல்ட்ட கேட்டா, மக்கத்து முஷ்ரிக்குகள்ட்ட கேட்டா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வயக்கூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள். வானத்திலிருந்து மலையை தருபவன் அல்லாஹ் தான், வானம் பூமி அனைத்தையும் படைத்தது யாருப்பா? அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். உனக்கு உணவளிக்கிறது யாரு? அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த மக்கள் இருந்தாங்க. பத்ர் போர்க்களம் யாரும் மறந்திருக்க முடியாது. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு போர்க்களம். ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாக நிற்கிறார்கள். 300க்கும் சொச்சம் மக்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையிலே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அந்த போர்க்களம் நடைபெறுகிறது. அந்த போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடத்திலே கண்ணீர் மல்க, கண்ணீர் கையேந்தி துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அதே எதிர்தரப்பு, அது யார் தலைமையிலே? அபூஜஹல், இஸ்லாத்தின் எதிரி என்று சொல்லப்படக்கூடிய அபூஜஹலுடைய தலைமையிலே எதிர்த்தரப்பினர் ஒன்று குழுமி இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான பேர். அந்த நேரத்தில் அபூஜஹல் கையேந்துகிறான்.
அந்த நேரத்தில் அவன் பிரார்த்தனை செய்கிறான். யார் இடத்துல? லாத்து, உஸ்ஸா, மனாத் என்று அவன் தெய்வங்களை அழைத்து துஆ செய்தானா? யாரிடத்தில் கேட்டான்? அவனும் அல்லாஹ்விடத்தில் தான் துஆ செய்தான் அந்த போர்க்களத்தில். அப்படி என்றால் அப்ப அபூஜஹலை ஏன் நம்ம முஷ்ரிக்குங்கிறோம்? அவனை ஏன் ஷிர்க் வைத்து விட்டான்னு சொல்றோம்? அந்த நேரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் மக்கத்து முஷ்ரிக்குகள் ஏன் அழைக்கிறோம்? ஏன் தெரியுமா? அவன் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் துஆ செய்ய வேண்டும், துஆ என்ற வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. துஆ செய்வது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று விளங்கியிருந்தான். ஆனா துஆ என்பதை இது ஒரு வணக்கம், இந்த வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த துஆ என்ற வணக்கத்தை இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன் என்ற ஒரு நிலையில் அவர்கள் இல்லை. அந்த துஆவை அவர்கள் சிலைகளிடத்திலும் போய் கேட்டார்கள். இப்ராஹிம் நபியிடத்திலே துஆ செய்தார்கள், லாத்துவிடத்திலே துஆ செய்தார்கள், உஸ்ஸா இடத்திலே துஆ செய்தார்கள். நீங்கள் எங்களுக்கு புள்ள பாக்கியத்தை தாங்க, எங்களுக்கு நோய் நிவாரணத்தை தாங்கன்னு கேட்டாங்க. ஏன்பா இதை போய் வணங்குறீங்க என்று அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க சொன்ன பதில் என்னன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். நாம சொல்லல, எல்லா வீட்லயும் நீங்க தர்ஜுமா இருக்கும். 10வது அத்தியாயம் 18வது வசனத்தை எடுத்து பாருங்க. நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் ஆதாரத்துடன் பேசுகிறோம். அதுல அந்த மக்கள் சொல்வார்களாம், யக்கூலூன ஹாஉலாஇ ஷுஃபஆனா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்பவர்கள். அவர்கள் சொன்ன பதில் என்னன்னு விளங்குதா? ஹாஉலாஇ ஷுஃபஆனா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக இவர்கள் எல்லாம் பரிந்துரை செய்வார்கள் என்பதற்குத்தான் இவங்கள்ட்ட போய் நாங்கள் பிரார்த்திக்கிறோம், இவர்களை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் சொன்னதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்றைக்கு அந்த ஜாகிலியத்து மக்களுடைய நம்பிக்கை எவ்வாறு இருந்ததோ அதே நிலை இன்றைக்கு நம்புதாலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் பலரிடம் இருக்குதா இல்லையா? அதே வார்த்தையை சொல்றாங்களா இல்லையா? நாகூர் ஆண்டவரே எங்களுக்கு புள்ளைய தாங்க நாங்க கேட்கிறோம்னா நாங்க அல்லாண்டு கேட்கறது கிடையாது. நாங்க ஏன் துஆ செய்கிறோம்? இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள். ஷாகுல் ஹமீது பாதுஷா அவர்கள் அல்லாஹ் என்று நாங்கள் சொல்லவில்லை, அவர்கள் அவுலியா, இறைநேசர். அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வாங்கி தருவார்கள். அந்த நம்பிக்கையில தான் கேட்டாங்க. இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி முஸ்லிம்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது சிந்தித்து பாருங்கள். தடுக்கி விழுந்தா கூட வாயில யா அல்லாஹ்னு வராது. தடுக்கி விழுந்தா கூட மொய்யதீன் ஆண்டவளேன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? தலைவலி வந்தா கூட யா முஹய்யதீனே அப்படிங்குவாங்க, யா கௌசல் ஆலம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. யார் அது? முஹய்யதீன் அப்துல் காதிர் ஜிலானி என்பவர் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன ஒரு ஏகத்துவவாதி. அல்லாஹுக்கு இணை வைக்காதீங்கன்னு சொல்லி தௌஹீதை சொன்னவர். அப்படிப்பட்டவர் ஒரு இறந்து விட்டார். அவரை ஈராக்கில் இருக்கக்கூடிய பகதாதிலே அடக்கம் செய்து வைத்துவிட்டு அங்கே ஒரு கட்டடத்தை எழுப்பி அங்கேயும் பிரார்த்தனை செய்கிறார்கள். இங்கே நம்புதாரில் உட்கார்ந்து கொண்டு, தொண்டியில உட்கார்ந்து கொண்டு, சென்னையில் உட்கார்ந்து கொண்டு யா முஹைதீன் அழைக்கிறார்கள். எப்படி அழைக்கிறார்கள்? எந்த நம்பிக்கையில் அழைக்கிறார்கள்? இவர்களிடத்தில் கேட்டால், என்னை போன்ற எத்தனை நபர்கள் கேட்டாலும், எந்த மொழியில் கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும் அல்லாஹ் எப்படி செவியேற்பானோ அதே மாதிரி முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி செவியேற்கிறார். எந்த நேரத்தில், எந்த மொழியிலே எத்தனை பேர் எந்த கோரிக்கையை வைத்தாலும், எந்த உலகத்தின் மூலையிலிருந்து கேட்டாலும் எப்படி அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறானோ அதே மாதிரி ஷாகுல் ஹமீது பாதுஷா அவர்களுக்கு கேட்கும், சையத் இப்ராஹிம் ஷா அவர்களுக்கு செவியேற்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படி நம்புறாங்களே. இதான் ஷிர்க்கு. ஷிர்க்கு ஷிர்க்குங்கறமே ஏன் ஷிர்க்குன்னு சொல்றோம் விளங்குதா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறமே, அதுல அல்லாஹ் சொல்றான் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அவனுக்கு நிகராக யாரும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவனை போன்று யாருமே கிடையாது. அவனுடைய ஆற்றல், அவனுடைய பண்பு, அந்த பண்புகளில் எந்த ஒன்றும் எந்த படைப்புக்கும் கிடையாது, எந்த மனுஷனுக்கும் கிடையாது.
அப்படி நம்பணும் அல்லாஹ்வை. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல் எதுவும் இல்லை. குர்ஆனுடைய வசனம் இது. வஸமீஉல் பஸீர், அவன் செவியேற்பவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், செவியேற்பவனாக அல்லாஹ் இருக்கிறான், பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அது சொல்றதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை அல்லாஹ் போடுறான் விளங்குதா? அல்லாஹ் செவியேற்கிறதுனால நீங்களும் செவியேற்பதனால் ரெண்டும் ஒண்ணு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருப்பதனால் நீங்களும் பார்க்கக்கூடியவனாக இருப்பதனால் ரெண்டும் ஒண்ணு நினைச்சிடாதீங்க. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவன மாதிரி யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இப்படி அல்லாஹ்வை நம்ப வேண்டிய நிலையிலே இன்னைக்கு இங்கிருந்து கொண்டு யா முஹய்யதீன் கூப்பிடுறீங்களே, நாகூருவிற்கு போகக்கூடியவர்கள் யார்? குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அங்க போறாங்க. பல நாட்கள் போய் தங்கி இருக்கிறார்கள். எதுக்குப்பா வந்தீங்க? புள்ள பாக்கியம் இல்ல, எங்களுக்கு நோய் அப்படின்னு கேட்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் முஸ்லிம் சமுதாயத்திட நாகூர் ஹனீஃபா பாடல்கள் என்றால் ரொம்ப பிரபலம். இன்னைக்கும் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட அன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்தால வீட்டில் என்ன ஓடும்? பக்தி பரவசமாக இஸ்லாமிய நறுமணம் கமலும் நாகூர் ஈயம் ஹனீஃபா அவர்களின் இஸ்லாமிய கீதங்கள். அதுக்கு பேர் இஸ்லாமிய கீதமா. இஸ்லாத்தோடு மிக ஒப்பிட்டு ஓதக்கூடிய அளவுக்கு, படிக்கக்கூடிய அளவுக்கு நாகூர் ஹனீஃபாவையும் முஸ்லிம் சமுதாயத்தையும் பிரிக்க முடியாத நிலை இருந்தது. யாரும் இல்லை என்று மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட நாகூர் ஹனீஃபாவுடைய பாடல்கள்ல சில பாடல்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இதுதான் ஏகத்துவம். அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும், அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். கேட்கும்போது பொறுமையா கேட்கணும். இப்படிலாம் ஏகத்துவத்தை முழங்கி இருப்பார். அதே நாகூர் ஹனீஃபா சில பாடல்களை படித்திருப்பார். பச்சையாக அதுல ஷிர்கான வரிகள் அதுல அப்படியே தெள்ள தெளிவாக தெரியும். ஆனாலும் நமது சமுதாயத்தினுடைய ஆலிம்களும் சரி, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் சரி, அப்படியே கேட்டு ரசனையில் அப்படியே மூழ்கி கொண்டிருப்போம். எந்த அளவுக்கு ஷிர்க் இந்த சமுதாயத்திலே தாண்டவம் ஆடியது என்பதற்கு ஒரு சிறு உதாரணம் தான் இது. என்ன பாடல் அது? நிறைய பாடல் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பாடல், அருள் மழை பொழிய வேண்டுமையா அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கும் அந்த வாசகம். அருள் மழை பொழிய வேண்டுமைனா அவரே ஒரு பாட்டை படிச்சிருப்பார். அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. அருள் மலையை பொழிவிப்பவன் ரஹ்மான் தான், அவரை படிச்சிருப்பார். அதே நாகூர் ஹனீஃபா படிப்பார், அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உமது கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்ட துயரெல்லாம் போதுமையா. அருள் மலையை ஏதோ ஒரு ஐயாட்ட கேட்கிறாருன்னு விளங்குது. அல்லாஹ்வை யாராவது ஐயாண்டு சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உமது கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்ட துயரம் அனைத்தும் போதுமையா அப்படின்னு சொல்லி, யாருப்பா அந்த ஐயா? நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே. முடிச்சு. எப்படி ஷிர்க் நுழைந்திருக்கிறது விளங்குதா? இப்படிப்பட்ட ஒரு பாடல் வரிகளுக்கு எதிராக கொதித்தெழுந்த வேண்டிய சமுதாயம் அதை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தோமா இல்லையா? அருள்மலையை பொழிவிப்பவன் அல்லாஹ்வா, நாகூர் ஆண்டவரா? அபூஜஹல் கூட அல்லாஹ் தானப்பா சொன்னா. அதை விட மோசம் இல்லையா இது? மலையை கேட்டார்கள், குழந்தையை கேட்டார்கள், நோய் நிவாரணத்தை கேட்கிறார்கள் என்றால் இது அவர்களை வணங்குவதா இல்லையா? வணங்குகிறோம் வாயில சொல்ல தேவையில்லை, அவங்கள்ட்ட போய் துவா செய்தால வணங்குறது தான் அர்த்தம். அதை தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கபூர்களில் போய் வணங்காதீர்கள் என்கிறோம். அத்துஆஉ ஹுவல் இபாதா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிரார்த்தனை தான் வணக்கம் என்று சொன்னார்கள். அத்துஆஉ இபாதத் என்று சொன்னார்கள். அந்த இபாதத்தை இறைவன் அல்லாஹ்விட்ட போய் கேட்கலாமா? அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று திருமறை குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மௌலிதுன்னு சொல்லி கொண்டு பள்ளிவாசல் வச்சு ஓதுறீங்களே, அதுல ஷிர்கான வரிகள் இருக்குண்டு. பள்ளிவாசல்ல அந்த ஷிர்கான வரிகளை வைத்து முதல்ல ஓதலாமா? அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன பிறகு தமிழகத்திலே ஒரு நேரத்தில் அன்றைக்கு முஸ்லிம்கள் நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? மௌலிது விஷயத்துல இந்த மௌலிது மாதம் சொல்லக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாசம் வந்துட்டாலே வீட்டுக்கு வீடு மௌலிது கொடி கட்டி பறந்துச்சு. அப்படி இருந்த ஒரு சமுதாயம், கல்யாணம்னா மௌலிது, வீடு குடி போனா மௌலிது, அப்படி வீட்டுக்கு வீடு மௌலிது என்று அப்படி இருந்த ஒரு சமுதாயத்தில் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் மௌலிது என்பதற்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் அல்ல. இது புதிதாக உருவாக்கப்பட்ட பித்அத் மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய வரிகள் ஒவ்வொன்றும் நச்சு கருத்துக்களாக, விஷம கருத்துக்களாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய வரிகள் என்பதை எடுத்து சொன்னதனுடைய விளைவு
இன்றைக்கு லட்சோப லட்ச மக்கள் மௌலிது கிதாபுகளை தூக்கி புறந்தள்ளி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஏகத்துவ எழுச்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் முடிஞ்சு போன மக்கி போன இந்த மௌலிது கிதாபை இன்னும் இருக்கிறது, இன்னும் உயிரோட்டமா தான் இருக்குது என்று காட்டுவதற்காக தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகார பலத்தை பயன்படுத்தி தங்கள்கிட்ட குர்ஆன் ஓத வந்திருக்கக்கூடிய மக்தப் மதரசாவுக்கு அனுப்பப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்கிறதுக்கு பதிலாக குர்ஆனோடு சேர்த்து இந்த விஷத்தையும் என்ன செய்யறாங்க, ஏத்துறாங்க. எப்படி? ரபியுல் அவ்வல் மாசம் வந்துருச்சு, நம்மள்ட்ட ஓதக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு டைம், சில ஊர்களில் இஷாவுக்கு பிறகு, சில ஊர்களில் மகரிபுக்கு பிறகு பள்ளிவாசல் மைக் செட்டு ஊர் ஃபுல்லா கட்டி இருக்கிறோம், ஊர் ஃபுல்லா விளங்கும். பிள்ளைகளை வச்சு கொண்டு யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் ஓதுறீங்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள ஒருவன் பள்ளிவாசலில் வைத்து இப்படிப்பட்ட பாடல் வரிகளை படிப்பானா? பாட்டு கச்சேரி நடத்தக்கூடிய இடமா பள்ளிவாசல்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வாசகத்தை வீட்டிலே இருந்தாலும் காட்டிலே இருந்தாலும் சொல்லக்கூடாது, எங்கும் சொல்லக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் வச்சு ஓதலாமா? நாங்க எங்க ஷிர்கான வரிகளை வச்சு ஓதுறோம் கேட்பாங்க. 72வது அத்தியாயம் 18வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் ஜின்ல, வ அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, எனவே அதில் அல்லாஹுடன் சேர்த்து வேறு எவரையும் பிரார்த்திக்காதீர்கள். அல்லாஹ் சொல்றான். பள்ளிவாசல்ங்கிறது யாருக்கு சொந்தம்? அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. அந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை தவிர, அல்லாஹுடன் சேர்த்து, அல்லாஹ்வை போன்று வேறு எவரையும் அழைக்காதீர்கள், எவரிடத்திலும் துஆ செய்யாதீர்கள். ததுஊன, துஆ என்று அல்லாஹ் சொல்றான். துஆ செய்யாதீர்கள், அல்லாஹ்வை தவிர மற்றவங்கள்ட்ட துஆ செய்யக்கூடாது. இன்னைக்கு இந்த சுபஹான மௌலிது இந்த மாசம் ஓதுனாங்களே, அதுல துஆ வருகிறதா இல்லையா? வருகிறது. யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலேயா? யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் அழைத்து ஓதுகிறார்கள். கஃபிரு அன்னி துனூபி ஓதுறாங்க. கஃபிரு அன்னி துனூபி வஅஃபு லி அன் சய்யிஆதி. சுப்ஹான மௌலிதுல வருதுங்க, நீங்கள் தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நாங்கள் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்களை எல்லாம் நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து ஓதுறாங்க, நீங்க தான் மன்னிக்கணும். எங்களுடைய பாவத்தை நன்மையாக நீங்கள் மாற்றி விடுங்கள். பாவங்களை மன்னிக்க கூடியவன், பாவங்களை நன்மையாக மாற்றுபவன் யார்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை விட பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் இருக்கிறார்? அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தமக்கு எதிராக வரம்பு மீறி எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இவங்க உட்கார்ந்துகிட்டு ஓதுறாங்க, நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும். கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாள்ல மக்களை மன்னிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னித்தார்களா இல்லையாண்டு சப்ப கட்டு கட்டுவாங்க, சமாளிப்பார்கள். பச்சை பொய் அது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாள்ல தனக்கு கெடுதி செய்த மக்களை மன்னித்தார்கள் என்றால் நீங்க ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து துஆ செய்றீங்க? என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு நீங்க எப்படி கேட்கலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி வாழ்நாளில் அவர்கள் மரணிக்கிற வரையிலும் 70 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்களே, 100 தடவை நான் அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய முன்னோர்களை அழைத்து பாவ மன்னிப்பு தேடவில்லை, அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஆனால் இங்க என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பாவ மன்னிப்பை மட்டும் இவர்கள் தேடவில்லை, வறுமையை போக்குங்கள் என்று அழைத்து பிரார்த்திக்கிறார்கள். நீங்கள் தான் எங்க நோயை குணப்படுத்தணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி, நோய்களை நீக்குபவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் ஓதுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர மற்றவர்களிடத்திலே சத்தியம் செய்தால் அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார், ஷிர்க் வைத்து விட்டார் என்று சொன்னாங்க. சத்தியம் செய்யறதா இருந்தா கூட அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். என் புள்ள மேல சத்தியம், எங்க வாப்பா மேல சத்தியம், குர்ஆன் மேல சத்தியம் சொன்னாலும் ஷிர்க்
என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவர்கள் மௌலிதிலே எழுதி வைத்து ஓதுகிறார்கள். அக்ஸம்து ஃபீ நஃப்ஸி பிக்கும் அலைக்குமு ஓதுறாங்க. நபியே, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் மீது நான் சத்தியமிடுகிறேன், உங்களிடத்தில் நான் சத்தியமிடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையே மீறி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு எவர் மீதும் சத்தியம் செய்யாதீங்க. ஆனா இங்க என்ன வருது? நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி உங்கள் மீதே நான் சத்தியமிடுகிறேன். இதை தானப்பா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசா அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவே, நீங்கள் தான் எங்கள் பாவங்களை ரட்சிக்கணும் சொன்னாங்களே, இன்னை வரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இயேசுநாதர் என்பவர் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதரை அழைத்து நீங்க தான் எங்க பாவத்தை ரட்சிக்க கூடியவர் சொன்னா அது ஷிர்க். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும் என்று சொன்னா அதுக்கு பேர் என்ன? முறுக்கா? ஷிர்க்கும் இல்லை முறுக்கும் இல்லை என்கிறீர்களே. மௌலிதுல ஷிர்க்கும் கிடையாது முறுக்கும் இல்லை என்கிறீர்களே. இங்கே துஆ செய்கிறீர்களே மௌலிதுல, அது பள்ளிவாசல வைத்து செய்கிறீர்களே. அப்ப இப்படிப்பட்ட தெள்ள தெளிவான ஷிர்கான வரிகள் மௌலிதிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம். இப்ப நம்ம இதெல்லாம் சொல்றோமா, உடனே இவர்கள் எல்லாம் கல்வி அறிவல்லாதவர்கள், மக்களை பிளவுபடுத்துபவர்கள், குழப்பவாதிகள், வழிகேடர்கள், பல்வேறு வசைப்பாடல்கள் நடக்கும். ஆனா மௌலிதி ஷிர்க் என்பதை நாம மட்டும் சொல்லல, தர்கா வழிபாடு ஷிர்க் என்பதை நாம மட்டும் சொல்லல, சுன்னத்துவல் ஜமாத்தை சேர்ந்த உண்மையான சில நல்ல ஆலிம்கள் இருக்கிறார்கள், அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு பெரிய பெரிய உலமாக்கள் படித்து விட்டு வந்திருக்கக்கூடிய மதரசா, அந்த மதரசா என்பது வேலூர்ல 1850களில் ஆரம்பிக்கப்பட்ட அல் பாக்கியாத்து சாலிஹாத், அந்த மதரசா தான் தாய் கல்லூரி என்று சொல்வார்கள். சுன்னத்துவல் ஜமாத் மதரசாவுடைய தாய் கல்லூரி, எல்லா மதரசாவுக்கும் தாயாக இருப்பது. அந்த மதரசாவை ஆரம்பித்த நிறுவனர், ஃபவுண்டர் யார்? உண்மை வரலாறை மக்களுக்கு சொல்லி காட்ட முடியுமா? அந்த மதரசா எதற்காக உருவாக்கப்பட்டது? நீங்கள் பள்ளிவாசல்ல வச்சு ஓதுறீங்களே கூத்து கும்மால், அந்த மௌலுதுக்காகவா? ஆர்கெஸ்ட்ரா, கச்சேரி, வான வேடிக்கை, ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் நடத்தி சந்தன கூடு உருஸ் என்று நடத்துகிறீர்களே, இதை நடத்துவதற்குத்தான் பாக்கியாத்து சாலிஹாத் உருவாக்கப்பட்டதா? பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய நிறுவனர் ஆலா ஹஸ்ரத் நாகை மாவட்டம் திட்டச்சேரியிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் அங்கே நடந்த சில மௌட்டிகமான இஸ்லாமிய சமுதாயத்திடம் இருந்த சில சிறுக்கான சில மூட பழக்க வழக்கங்களை பார்க்கிறார். பார்த்து கொதிச்சு போறார். என்னடா இது, பேர்ல இஸ்லாமியர்களா இருந்து கொண்டு உங்களுடைய செயலுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லையப்பா. இறைவன் அல்லாதவர்கள்ட்ட போய் துவா செய்கிறீர்கள், தகடு தாயத்து கட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமங்களை இங்கிருந்து நாகூருக்கு சென்று அங்கே பல்வேறு விதமான ஈமானை அடகு வைக்கிறீர்களே, அங்கே போய் நேர்ச்சையை நிறைவேற்றுகிறீர்களே, அறுத்து பலியிடுகிறீர்களே, தர்காவை போய் வலம் வருகிறீர்களே, இதையெல்லாம் பார்த்து கொதித்து போன ஆலா ஹஸ்ரத் அவர்கள் அப்போது ஒரு சபதம் எடுக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நான் பல நூற்றுக்கணக்கான ஆலிம்களை உருவாக்குவேன். அந்த ஆலிம்கள் தமிழகத்தின் பல்வேறு மூலை முடுக்கெல்லாம் சென்று இந்த ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார்கள், ஏகத்துவத்தை எடுத்து சொல்வார்கள் என்று சபதம் எடுத்து அவர் ஆரம்பித்த மதரசா தான் வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத். இன்னைக்கு அந்த பாக்கியாத்து சாலிஹாத்தில் ஓதிவிட்டு வந்த பாக்கவிகள் எத்தனை பேர் ஏகத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு பல பாக்கவிகள் இன்னைக்கு வருமானத்துக்காக அந்த ஊர்ல உள்ள மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இது போன்ற மௌலிதுகளை மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது கூடும் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள், சமாதி வழிபாடு கூடும் என்று ஃபத்வா கொடுத்து கொண்டு மக்களை ஷிர்க்கை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதே மாதிரி இந்தியாவும் மட்டுமல்ல, ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய சுன்னத்துவல் ஜமாத் மதரசா தாருல் உலூம் தேவ்பந்த், தேவ்பந்தில் இருக்கக்கூடிய தாருல் உலூம் என்கிற அந்த மதரசா தான் இந்தியாவிலேயே ஆசியா கண்டத்திலேயே சுன்னத்துவல் ஜமாத்துடைய மிகப்பெரிய மதரசா என்பதில் யாருக்கும் சந்தேகம் அல்ல. அந்த மதரசாவுடைய ஃபத்வா மீலாது மௌலித் என்பது வழிகேடு என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அந்த தாருல் உலூம்ல ஃபத்வா கொடுத்த அந்த உலமாக்களை வழிகேடர்கள், அறிவியினர்கள் என்று சொல்ல தயாரா? சொல்லுவீங்களா? அப்படி அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனாலும்
அவர்கள் நாங்கள் எதை ஷிர்க் என்று சொல்கிறோமோ, வழிகேடு என்று சொல்கிறோமோ, அதே போன்று ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்களே. இப்ப என்ன சொல்ல வருகிறீர்கள்? இன்னைக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க தப்பாக. சுன்னத் வல் ஜமாத்னா பேர்ல சுன்னத்தை மட்டும் பேர் வச்சிருந்தா பத்தாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி சுன்னத்தான சமுதாயமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கக்கூடிய ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி சொன்னார்கள், லஅனல்லாஹு யஹூத வ நஸாரா, யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ரசூலுல்லாஹ் மௌத்தா போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்களை அழைத்து சொன்னார்கள், அவர்கள் செய்த தவறு என்ன? யஹூதி நஸாராக்கள் என்ன செய்தார்கள்? இத்தஹது குபூர அம்பியாஹி மசாஜிதா, அவர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கபறுகளை வணங்குமிடமாக ஆக்கி கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. நபிமார்களுடைய கபறுகளை வணங்குமிடமாக ஆக்கி கொண்ட அந்த யூத நஸாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் இறங்குதுனா, நபிமார்களை விட பெரியவர்களா நாகூர் ஆண்டவர் என்பவர், முஹைதீன் அப்துல் காஜிலான் என்பவர்? அவர்கள் இறைநேசரா இல்லையாண்டா நமக்கு தெரியாது. உண்மையான இறைநேசர் என்று சொல்லப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு கபர் கட்டினார்கள், தர்கா கட்டினார்கள். பல நபிமார்களுக்கு கபர் கட்டி தர்கா கட்டினார்கள். யாரு? யூதர்கள். அவர்கள் உண்டாக்குனதுதான் இந்த தர்கா வழிபாடு. யூத நசாராக்கள் உருவாக்கிய இந்த தர்கா வழிபாட்டில் அல்லாஹ்வுடைய தூதரே எச்சரித்தார்கள், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். அப்ப இப்ராஹிம் நபிக்கு கபர் கட்டினதுக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகுதுன்னா, ராவுத்தரப்பாக்கு தர்கா கட்டினா அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குமா? யோசித்து பாருங்கள். இதை நாங்கள் யாரும் விமர்சிப்பதற்கு சொல்லவில்லை. இதை சொன்னா நாங்கள் அவுலியாக்களை திட்டுகிறோம் என்று மடைமாற்றுவார்கள். நாங்கள் இப்ப எந்த அவுலியாவை திட்டினோம்? எந்த மூதாதையர்களை திட்டினோம்? குர்ஆன் ஹதீஸின் பக்கம் வாருங்கள் என்று சொல்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, இறுதியாக ஒரே ஒரு வசனம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அவனுடைய ரசூல் சொன்னபடி நடங்கள், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. நீங்கள் மூமின்களாக இருந்தா, ஈமான் கொண்டவர்களாக இருந்தா அல்லாஹ் சொன்னபடி நடங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி வாழுங்கள். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்கு மாற்றமாக உங்களுடைய அமல்களை அமைத்துக் கொண்டால் இந்த உலகத்தில் வேண்டுமானால் நீங்கள் ஜாலியா இருக்கலாம். நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்க கூட்டத்தை கூட்டிட்டோம், நாங்க லட்சம் ரூபாய்க்கு வெடி விட்டுட்டோம், ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி நடத்திட்டோம், ஊர் மௌலூது ஓதிட்டோம், ஊர் சோறு போட்டுட்டோம், எல்லாம் செய்யலாம். அல்லாஹ் ஒரு நரம்ப பிடிச்சி இழுத்துட்டானா, ரூஹு கைப்பற்றப்பட்டு விட்டால் அங்க போய் சொல்ல முடியுமா? மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையுடைய நிலை என்ன? கபறுகுழியில கூட பதில் சொல்ல முடியாது. மண் ரப்புக்கு வமா தீனிக்க என்று மலக்குமார்கள் கேட்பாங்களே, அப்ப கூட இந்த ஷிர்க்குக்கு துணை போனீர்கள் என்றால், தர்கா, தாயத்து, மௌலுது, பில்லி, சூனியம், ஏவல், சகுனம் என்று இந்த இணை வைப்புக்கு யாராவது துணை போனால், இதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை வழங்கினால், கபூர் குழியில நாளைக்கு உசுரோடு இருப்போம் யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகம் என்பது அற்பமானது, எந்த நேரத்தில் வேண்டாலும் மவுத் வந்துவிடும். அந்த மவுத்துக்கு பிறகு அடுத்த நாளே, அடுத்த நிமிடமே, கபூர்ல அடக்குன அடுத்த வினாடியே மலக்குகள் வந்து கேட்பாங்களே, அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் சரியா பண்ணணும்னா இந்த ஷிர்க்குக்கு எதிராக நாம் களமிறங்க வேண்டும். இந்த ஷிர்க்கினுடைய வாடை கூட தம் மீது படிய விடாத அளவிற்கு உறுதியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஏகத்துவ கொள்கைவாதியாக வாழ்ந்து ஏகத்துவத்திலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.